கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய ஒரு பெரிதான ஒரு கிருபை, நாம் தொடர்ச்சியாக இந்த ஒரு பாடங்களை கேட்க தேவன் கிருபை கொடுத்துருக்காங்க. கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில் நம்ம பார்த்த விஷயங்களை ஒரு முறை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வருவது யாருக்கும் தெரியாது. சூரியன் எப்படி கிழக்கில் தோன்றி மேற்கில் மறையுதோ அந்த மாதிரி அவருடைய வருகையில் சில படிநிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதிகப்படியான சத்திய வெளிச்சம் கிடைக்கும். ஏன்னா கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் வருவார்னு பார்த்தோம். அதில் ஒரு எச்சரிப்பும் இருக்குது எக்காலம் ஊதும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வருகை மேகங்கள் மீது அவர் வருவார்னு பார்த்தோம். ஒரு காரிருள் மிகுந்த உபத்திரவம் அவருடைய வருகையில் இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வருகையை நம்ம ஒரு அடையாளத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த அடையாளம் சில விஷயங்கள் பார்த்தோம். அத்தி மரத்தை குறித்து கூட பார்த்துருந்தோம். மாம்ச கண்களில் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில படிநிலைகள் அவருடைய இரண்டாம் வருகையில் இருக்குது. இப்போ நம்ம எந்த ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு பஸ் ரூட் அல்லது ஏதோ ஒரு ரூட்னு வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு அல்லது சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்லைடில் இருக்கிற மாதிரியே சொல்லிடலாம். இப்போ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு சென்னையில் பஸ் ஏறுறோம். என்ன சொல்லுவோம் நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி? வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவோம். சரி, நான் வேற மாதிரி சொல்கிறேன். கோயம்புத்தூர் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவோமா? சேலம் வந்துட்டோம் என்ன சொல்லுவோம்? வந்துட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் வந்துட்டோம் என்ன சொல்லுவோம்? வந்துட்டோம். அப்படின்னா இந்த மாதிரி படிநிலைகள் மாறும் அவருடைய வருகையில். இதை எப்படி நம்ம உதாரணம் எடுத்துக்கலாம்னா, மின்னல் கிழக்கில் தோன்றுறது மார்னிங் 6 o'clock. மின்னல்ன்றது நம்ம பார்க்குறோம். சூரியன் மறையுது ஈவினிங் 6 o'clock. இதுக்கு நடுவில் சில நிலைகள் இருக்குது. அந்த நிலைகளை குறித்து தான் பார்க்குறோம். விசேஷமாக அவருடைய வருகையை குறித்து பார்த்தீங்கன்னா 3 நிலைகள் இருக்கு. அதற்கு ஆதாரமாக கூட ஒரு சில வசனங்கள் படிச்சுட்டு போகலாம். தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பாருங்க, இங்க என்ன சொல்றார்? தானியேல் 12ஆம் அதிகாரம் நல்லா கவனிக்கலாம். இது ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம். மிகாயேல் யாருன்னு நமக்கு தெரியும், கரெக்டா இல்லைங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இஸ்ரேல் ஜனங்களுக்காக அக்காலத்திலே நிற்கிற ஒரு பெரிய அதிபதியாகிய மிகாயேல் வருவாரு. மிகாயேல் வரும்போது இந்த உலகத்துல ஒரு மாபெரும் உபத்திரவம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஆகும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில இந்த பூமியில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு உபத்திரவம் நடக்கும் நம்ம பார்க்குறோம். அக்காலத்திலே புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற காணப்படுகிற உன் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விடுவிக்கப்படுவாங்க. ஆக்சுவலா இது 2ஆம் வருகையை குறித்து ப்ராபசியா தேவன் அவருடைய தூதன் மூலமா தானியேல்கிட்ட பேசும்போது தானியேல் கேட்கிறார், ஆண்டவரே இதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது தானியேல்கிட்ட தேவ தூதன் சொல்லுவார், தானியேலே நீங்க என்ன பண்ணலாம், போலாம். இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு தேவன் இப்ப என்ன பண்ணல, வெளிப்படுத்தல. முடிவு காலம்னு ஒண்ணு வரும். முடிவு காலத்துல வரும்போது இது என்ன பண்ணிக்குவாங்க, தெரிஞ்சுப்பாங்கன்ற. படிக்கலாம். அதிலே தானியேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவன், தானியேலே போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்றார். முடிவு காலம் மட்டும் மிகாயேல் எப்ப வருவார், எப்ப இந்த காரியங்கள்லாம் நிகழும்ன்றது தேவன் என்ன பண்றாருன்னா சீல் பண்றார். கரெக்டா இல்லைங்களா? புஸ்தகத்தை என்ன பண்ணிட்டாரு, முத்திரை பண்ணிட்டார். நீங்க தொடர்ந்து வசனங்கள்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா தானியேல் 12ஆம் அதிகாரத்திலேயே தேவன் சொல்லுவாங்க, அறிவும் பெருத்து போகும். இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்ட வசனமா இருக்கும். அநேகர் அங்கும் இங்கும் ஓடி என்ன பண்ணுவாங்க, ஆராய்வார்கள். கரெக்டா இல்லைங்களா? ஞானவான்களோ அப்படின்னு சொல்லி வசனம் வரும். எக்ஸாக்டா தானியேல் 12ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவோடைய வருகையை குறித்து பேசியிருக்காரு தேவன். ஆனா அப்ப தானியேலுக்கு வெளிப்படுத்தல. ஆனா தேவன் சொல்றாங்க, முடிவு காலத்துல இந்த காரியம் கட்டாயம் என்ன ஆகும், வெளிப்படும். அப்ப அறிவு பெருத்து போகும். அநேகர் அங்கும் இங்கும் ஓடி என்ன பண்ணுவாங்க, ஆராயும்.
ஸோ அறிவு பெருத்து போன காலத்துல எக்ஸாக்டா யார் இருக்கிறது? நம்ம பேரன் நம்மளுடைய பேத்திகள் இருக்காங்கன்னு சொல்லலாமா? இல்ல நம்ம தான் இருக்கோம். அது எப்படி? சில எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் நமக்கு நிறைய பார்த்துட்டோம் இல்லைங்களா? இதெல்லாம் ஒரு 5 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி போட்டோஸ் காமிச்சா அப்படி பயங்கரமா இருக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து மொபைல்லே எல்லாம் இருக்கு. இன்னைக்கும் சில கண்டுபிடிப்புகள், அறிவு பெருத்து போன காலத்துக்கு சில உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு டெக்னாலஜி. அதுல சிலது தேவனுடைய திட்டத்துக்கு அகைன்ஸ்டாவும் நிறைய இருக்கு. ரீசெண்டா ஏதோ ஒரு கண்ட்ரியில கேள்விப்பட்ட விஷயம், ஒரு தாயுடைய கருவறை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய குடோன் கட்டியிருக்கான் மனுஷன். குடோன்ல ஒவ்வொரு ரேக்கா இருக்கு. ஒரு சின்ன கருமூட்டையை கொண்டு போய் ஒரு செல்ஃப்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள், அந்த செல்ஃப்ல உள்ள வச்சுட்டா ஒரு தாயுடைய கருவறையில என்னெல்லாம் ஒரு சீதோசன நிலை, என்னெல்லாம் அங்க ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் அந்த டிராக்குள்ள இருக்கு, அந்த ஒரு பாக்ஸ்குள்ள. 10 மாசம் குழந்தை என்ன ஆகுது? வளருது. குழந்தை என்ன ஆகுது? வெளில வருது. இன்னைக்கு வந்து மனுஷன் கடவுளுடைய பிளானுக்கு அகைன்ஸ்டா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு வகையான அறிவு பெருக்கம் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இன்னும் சில ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிரைவரே இல்லாம கார் என்ன ஆகும்? இப்போ ரீசெண்டா ஜப்பான்ல கூட ஒரு சின்ன வீடியோ கூட பார்த்தோம். ஜப்பான் ஒன்றுல இருக்கு. நேரா ஒரு மொபைல் ஆப்ரேட் பண்றாரு. ஒரு கார் என்ன ஆகுதுன்னா அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கு, ஆள் இல்லாத கார் போயிட்டு இருக்கு. மொபைல்ல இது பண்றாரு, இங்க கிளிக் பண்றாரு. ஒரு கார், நிறைய கார் போகுது, அதுல ஒரு கார் வந்து கரெக்டா சிக்னல்ல நிக்குது. இவர் வந்து மேல ஏடிஎம் போற மாதிரி ஸ்வைப் பண்றாரு. கார் டோர் ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் ஆனோன்னா உள்ள ஒரு மானிட்டர் இருக்கு. கிளிக் பண்றாரு. எக்ஸாம்பிளுக்கு சிங்கநல்லூர் போகணும் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ஓகே கோ அப்படின்னு ஸ்பீடை செட் பண்ணி விட்டாருன்னா அது பாட்டுக்கு போகுது. ஸ்பீட் பிரேக்கர்ல ஸ்லோ ஆகுது, ஆப்போசிட்ல வண்டி வந்தா நிறுத்திக்குது. எதுவுமே மனுஷனுடைய செயல்பாடு இல்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அப்படின்னா அறிவு பெருத்து போகிற காலத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள், நிறைய உதாரணங்கள் இப்ப நம்ம கண்கள் என்ன பண்றோம்னா பார்க்கணும். அப்படின்னா முடிவு காலத்துல இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை குறித்து நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள். அப்ப சில காரியங்கள் தேவன் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு முறையை வந்து கேட்டாங்க அவருடைய வருகையை குறித்து. அதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்தார்? சரி, நீங்க வாசிருங்க. மத்தேயு 24:36. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அந்த நாளையும் அந்த நாளிகையிலும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நல்லா கவனிங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இந்த வசனத்து கூட இன்னைக்கும் கிறிஸ்தவ நண்பர்கள், சகோதர சகோதரிகள் இத அன்னைக்கு நடந்த விஷயத்த அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஆண்டவருடைய வருகையை நம்மளால கணிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஜெனரலா. என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, அவர் எப்போ வருவாருன்னு இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆகாது. ஆக்சுவலா அங்கேயே ட்ரினிட்டி கான்செப்ட் உடையுது. ஆனா அப்போ அவங்களுக்கு தெரியல. அவருடைய அந்த நாளையும் அந்த நாளையும் அப்பாக்கு மாத்திரம்தான் தெரியும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு எனக்கு என்ன ஆகாது, தெரியாதுன்றாரு. எது வரைக்கும் அப்படின்னா நல்லா கவனிக்கலாம். தானியேல்ல முத்திரிக்கப்படுறார். இது யாருக்கும் ஓபன் ஆகாது. முடிவு காலம் வரைக்கும் இது எப்படிதான் இருக்கும்? புதை பொருளா இருக்கும். பின்னாடி அறிவு பெருத்து போற காலத்துல இது ரிவீல் ஆகும்னு தானியேல்ல தேவன் சொல்றார். ஆண்டவருடைய 1ஆம் வருகையிலேயே நீங்க எப்ப ஆண்டவரே வருவீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்றார் எனக்கு என்ன தெரியாது, எங்க அப்பாக்கு தான் தெரியும்ன்றார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு இப்போ வரைக்குமே அவருடைய 2ஆம் வருகை குறித்து தெரியாதானா? கண்டிப்பா தெரியும். அவருடைய 1ஆம் வருகையின் நாட்கள்ல அவர் மாம்சத்துல பூமியில் இருக்கும்போது தேவன் அவருடைய 2ஆம் வருகை குறிச்சதான காலங்களை அப்ப வெளிப்படுத்தல. ஆனா அவர் உயிர் தெழுந்து போன பிறகு அவருடைய காரியங்களை தேவன் வெளிப்படுத்தியிருப்பாரா மாட்டாரா? எப்படி பிரதர் சொல்றீங்க? நீங்களா ஒன்று சொல்லிக்கிறீங்க வெளிப்படுத்தியிருப்பாருன்னு, எப்படி அப்படிங்கிறத அந்த பாடத்துல கூட கண்டுபிடிக்கிறோம். ஸோ வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் நல்லா கவனிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் புஸ்தகம் எப்போ எழுதப்பட்டுச்சு? சும்மா தோராயமா இந்த பாடம் எடுக்கும்போது சகோதரர் சொல்லியிருப்பாங்க. கிபி 96ல பத்மூஸ்ங்கிற தீவுல அப்போஸ்தலன் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட புக்கு தான் ரெவலேஷன். கரெக்டுங்களா? கரெக்ட். இயேசு கிறிஸ்து எப்போ உயிர் தெழுந்து போனார்? வருஷம் ஏறக்குறைய கிபி 33. ஓகேங்களா? அவர் உயிர் தெழுந்து பிதாவின் இடத்தில் போன பிறகு பிதா ஒட்டுமொத்த திட்டத்தையும் இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்துறார். அவருடைய 2ஆம் வருகை எப்போ,
அவர் ராஜ்யத்தின் காரியங்கள் என்ன, சபைனா என்ன, டோட்டல் ஆல்ரெடி சபையை குறிச்செல்லாம் தெரியும். அந்த காலங்களை தேவன் கம்ப்ளீட்டா கொஞ்சம் நெஞ்சம் தேவன் வெளிப்படுத்தாம இருந்ததையும் ஆண்டவருக்கு என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துறார். அவர் வெளிப்படுத்துறது எல்லாத்தையும் ஆண்டவர் அப்போஸ்தலன் யோவான்ட்ட சொல்லி, நீங்க என்ன பண்ணுங்க, எழுதி வைங்க, பின்னாடி என்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, ஆராய்வார்கள்ன்றார். படிக்கலாம், வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். நல்லா கவனிங்க, சீக்கிரத்தில் சம்பவிக்கும். எப்ப இருந்து? ஆண்டவருடைய முதலாம் வரிக்கு அப்புறம், இன்னும் சொல்ல போனா கிபி 96க்கு அப்புறம் இந்த 2000 வருஷ சரித்திரத்துல என்ன நடக்கும்ன்றத தேவன் முதல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு என்ன பண்றார், இத ரிவீல் பண்றார். யோவான் அதை ஒரு புக்கா என்ன பண்றாருன்னா நரேட் பண்றார். இப்ப இதே வெளிப்படுத்தல் விசேஷத்துல தானியேல்ல ஒரு புஸ்தகத்தை முத்திரை போட்டாங்களா? முத்திரை போட்டாங்களா இல்லையா? நீங்க ஒருவேளை ரெஃபரன்ஸ், நான் அந்த இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துட்டேன், நீங்க வேணா அப்புறமா தானியேல் 12ஆம் அதிகாரம் வாசிங்க. ஒரு புஸ்தகத்தை முத்திரைச்சு போட்டார் தேவன். தானியேலே நீர் போகலாம், பின்னாடி என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகள் பார்த்துப்பாங்கன்னார். அதே ஒரு புக்கு இந்த ரெவலேஷன்ல தேவன் கொண்டு வரார். இங்க கொண்டு வரார் ரெவலேஷன் 5ஆம் அதிகாரத்துல 6-7 வசனங்கள். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்பொழுது இது அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே ஆம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்த புஸ்தகத்தை வாங்கினார். யார் வாங்கினா? கரெக்டா சொல்லணும்னா ஆட்டுக்குட்டி ஆனவர். அவர் எப்படி இருக்கார்? இல்ல ஃபர்ஸ்ட் வசனம் அடிக்கப்பட்ட அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்ல வருது நம்முடைய புரிந்து கொள்ளுதல்? இயேசு கிறிஸ்து முதலாம் வரிகளை வந்து மறிச்சு உயிர் தெழுந்து போய் தேவன் கிட்ட ஒரு புக்கை வாங்குறார். இது ஞான அர்த்தத்துல பாக்குறோம். அது ஏன் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கு அப்படின்னா, அவர் நமக்காக ஜீவன் கொடுத்த பிறகுதான் இந்த சம்பவம் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் நடக்குதுன்னு ரெவலேஷன்ல சொல்றார். ஏன்னா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்றது கிபி 33 அவர் நமக்காக மரிக்கிறது. எல்லாத்தையும் சகலத்தையும் ஜெயித்தவராக தேவன் முன்னாடி போய் நிற்கிறார், அவருடைய ஒரே பேரான குமாரன். அப்ப தேவன் சொல்றார், அவருக்கு இருக்கிற எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்றாருன்னா ஒப்புவிக்கிறார். அப்படி ஒப்புவிக்கும் போது ஒரு புஸ்தகத்தை, ஆக்சுவலா அந்த வசனம் ரெவலேஷன் 5ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, இந்த புஸ்தகத்தை ஓபன் பண்றதுக்கு பாத்திரவான் யாருமே இல்லையா அப்படின்னு அங்க ஒரு சத்தம் வரும். யோவான் அழுவார். அப்ப அந்த காட்சி பார்க்கும்போது அப்படியே இயேசு கிறிஸ்து வரார், அந்த புஸ்தகத்தை வாங்கி என்ன பண்றாருன்னா ஓபன் பண்றார். 24 மூப்பர்கள் அங்க சாஷ்டாங்கமா அங்க வணங்குற ஒரு காட்சியே அந்த ரெவலேஷன்ல இருக்கும். அதனுடைய சுருக்கம். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய 2ஆம் வருகையை குறிச்சும், அவர் இன்ன நாள்ல வருவார், வந்து இந்தந்த காரியங்கள் பண்ணுவாருங்கிறது, முதலாம் வருகையில சில காரியங்கள் தேவன் வெளிப்படுத்தல, அது உண்மை. அது அவரே என்ன பண்ணாருன்னா சொல்றார், அந்த நாளையும் அந்த நாளிகையும் அப்பாக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு வரைக்குமே இயேசு கிறிஸ்துக்கு தேவன் வெளிப்படுத்தலையானா அங்கதான் வசனம் பார்க்கிறோம். அவர் என்னைக்கு மரணத்தை ஜெயமாக விழுங்கினாரோ உயிர்த்தெழுதல்ல, அப்பவே தேவன் சகலத்தையும் என்ன பண்றாருன்னா ஆண்டவருக்கு ஒப்புவிச்சிட்டார். எல்லா அவருடைய பிளானும். இந்த பிளான்ல அவருடைய 2ஆம் வருகையில 3 நிலைகள் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இது எல்லாத்துக்குமே வசனங்கள் நம்ம பார்க்கலாம். அந்த 3 நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் நிலை வந்து பெருசியா. சொல்லிருங்க ஒரு டைம், என்ன பிரதர் அந்நிய பாசியமா இருக்குன்றாதீங்க. பெருசியா. ஸோ 2வது நிலை வந்து பாத்தீங்கன்னா எபிஃபனியா. 3வது நிலை வந்து பாத்தீங்கன்னா அப்போகலிப்சஸ். சொல்லிடுறீங்களா தமிழ்? நான் எதுவும் தவறா நினைச்சுக்க மாட்டேன், என்னை திட்டுற மாதிரி இருந்தாலும் நான் வாங்கிக் கொள்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசியா, எபிஃபனியா, அப்போகலிப்சஸ். ஸோ அப்படின்னா என்ன பிரதர்? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேக்க வார்த்தை. அவருடைய வருகைன்னு வர்ற இடத்துல பைபிள்ல ஆக்சுவலா இந்த எபிஃபனியாங்கிறதுக்கு பெசலியான்னு இன்னொரு வார்த்தை கூட இருக்கு. சில வார்த்தைகள் கிரேக்க பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருசியானா அவர் ஆல்ரெடி வந்துட்டார்,
ஆனா யாருக்கு என்ன ஆகல தெரியல. அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் அவர் சில வேலைகள் இந்த பூமியில செஞ்சுட்டு இருக்கார். அந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன? பெருசியா. எபிஃபனியா அப்படின்னா அவருடைய பரிசுத்தவான்களாகிய அவருடைய ஜனங்களுக்கு மாத்திரம் தேவன் வெளிப்படுத்துவார். அவருடைய குமாரன் வருகை என்ன ஆயிடுச்சு, இந்த பூமியில வந்துருச்சுன்னு. அப்போகலிப்சஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்றாங்க இல்லைங்களா, ஆண்டவர் வரார் எல்லாரும் ஆயத்தமாகுங்கள்ன்றாங்களா, ஒரு ஸ்டேஜ் எதிர்பார்க்கிறாங்க பாருங்க. அவர் அப்படியே வருவார், அப்படியே தூக்கிட்டு போவார்ன்றாங்க இல்லைங்களா. அப்போ கூட மாம்சத்துல வரமாட்டார். எல்லா ஜனங்களாலும் உணரப்படக்கூடிய ஒரு காலம், இன்னும் சொல்ல போனா அந்த வெளிப்படையான ராஜ்யம், அந்த ஸ்டேஜ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போகலிப்சஸ். எல்லாருக்கும் தெரியற மாதிரி வேலை செய்யறது. ஓகே பிரதர், வேலை செய்யறாருன்றீங்களே, ஆல்ரெடி வந்துட்டாருன்றீங்களே, என்ன வேலை செய்யறார்? அது வேணும்ல. எபிஃபனியா ஸ்டேஜ்ல யாருக்குமே தெரியாம ஒரு வேலை செய்யறார் இயேசு கிறிஸ்து, செஞ்சார். அது என்னவா இருக்கும்? நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம பெருசியா ஸ்டேஜ்ல இல்லைன்னு அர்த்தம், அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்ப நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து ஒரு வேலை செஞ்சிருக்காரு இந்த பூமியில. அது என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல். யாருங்க இது? அணுகுண்டு நம்பர் 2. யார் பரிசுத்தவான்கள்? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். யாரை பத்தி பேசிட்டு இருக்கு இந்த வசனம்? நீங்க கெஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த வசனங்கள்லாம் சில பாடங்கள் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். கிறிஸ்துவின் சபை பாடத்துல பார்த்திருக்கோம், திரள் கூட்டம் பாடத்துல பார்த்திருக்கோம், கிறிஸ்துவின் சபை பாகம் 2ல பார்த்திருக்கோம். எல்லா பாடத்திலையும் இந்த வசனம் வரும். கற்புள்ளவர்கள் இவர்களே. யாரு? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அப்படின்னா யாரெல்லாம் அந்த திருச்சபையின் பிள்ளைகளாக அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவை போல தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிறாங்க இல்லைங்களா, முடிச்சிருப்பாங்க இல்லைங்களா இதுக்கு முன்னாடி, அவர்களை தான் வேதம் பரிசுத்தவான்கள் சொல்லுது. அந்த பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா பெருசியாங்கிற ஸ்டேஜ்ல என்ன பண்றாருன்னா செய்யறார். அவங்களுக்கு பேர் தான் சபை. கரெக்டுங்களா? கரெக்டா இல்லையா? இந்த சபை 2 பாகங்கள் இருக்கு பாருங்க. இந்த பரிசுத்தவான்கள் 2 பார்ட். ஒருத்தங்க உயிரோடு இருப்பாங்க, இன்னொருத்தங்க ஆல்ரெடி என்ன இருப்பாங்க, மறைச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வச்சுங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் 2023ல. இன்னைக்கு சபைன்னு சொல்றது கிறிஸ்துவுடைய சபை 2 பாகமா இருக்கு. ஒன்னு, நமக்கு முன்பாக சரியான ஓட்டத்தை ஓடி மரித்த பரிசுத்தவான்கள், அவங்க ஒரு குரூப் இருக்காங்களா. அந்த குரூப்ல தான் யார் வர்றாருன்னா பவுல், பேதுரு, யோவான், அதுக்கப்புறம் வாழ்ந்த பரிசுத்தவான். சில பேர் இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையை முடிக்காம உயிரோட என்ன பண்ணுவாங்க, கடவுளுக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை தேவனுக்கு சித்தம் இருந்தால் அந்த லிஸ்ட்ல தான் யார் வர்றதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வரோம். அப்படின்னா ஆண்டவருடைய வருகையில பிரதர் 2 குரூப் இருப்பாங்களா சபையில? நான் சபைன்னு சொல்றது நீங்க வேற சபை நினைச்சுக்கான, திருச்சபை 2 குரூப் இருப்பாங்களான்னா வசனம் தெளிவா இருக்கு, படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த ஸ்டேஜ் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசியா. நல்லா கவனிக்கலாம். சபையில 2 பாக்குறோம். ஒருத்தங்க பரிசுத்தவான்கள், ஆல்ரெடி மரிச்சவங்க. இன்னொருத்தங்க யாருன்னு பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கிறவங்க. நல்லா கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரார், ஆல்ரெடி வந்துட்டாருன்னு பாக்குறோம். அவர் வரும்போது ஆல்ரெடி ஒரு சாரார் மரிச்சு மண்ணுக்குள்ள என்ன இருப்பாங்க, பவுல் பேதுரு போன்றவர்கள். ஒரு சாரார் உயிரோட இருப்பாங்க, உதாரணத்துக்கு நம்மள மாதிரி. இப்ப அவர் 2ஆம் வருகையில வந்துட்டார், ஆல்ரெடி ஏதோ ஒரு வருஷம் வந்துட்டார். அது எந்த வருஷம் கடைசியா பார்க்கலாம். அவர் வந்த உடனே அவர் பண்ற முதல் ஆக்டிவிட்டி என்ன தெரியுங்களா? அவருடையவர்களை அவர் உயிர் தெழுப்புறார். படிக்கலாங்களா? படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
1 தெசலோனிக்கேயர் 4:17 பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு. ஆக்சுவலா இந்த வசனம் சிஸ்டர் பைபிள் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தோட வாசிச்சிருங்க. 16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பாருங்க, இது அவருடைய வருகை பெருசியா குறிச்சு பேசியிருக்கு, நல்லா கவனிக்கலாம். இங்க ஒரு பாயிண்ட் பேசுறார் 16ஆம் வசனத்துல. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப யார் முதல்ல உயிர் தெழுந்து போவாங்க அவருடைய வருகையில? அப்பொழுது எப்போனா இயேசு கிறிஸ்து எப்போ அவருடைய 2ஆம் வருகை இருக்கோ அப்போ மரிச்சவங்க என்ன ஆவாங்க? முதலாவது எழுந்திருப்பாங்க. அப்ப அவர் வரும்போது கொஞ்சம் பேர் உயிரோடு இருப்பாங்கல்ல நம்மள மாதிரி, அவங்க என்ன ஆவாங்க? வாசிக்கலாம், அதுதான் இந்த வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு. அப்ப ரொம்ப தெளிவா இருக்கு. ஆல்ரெடி பெருசியாங்கிற ஒரு ஸ்டேஜ்ல அவர் வந்து இருக்கும்போது யாருக்குமே தெரியாத ஒரு வேலை செய்யறார். அது என்ன வேலைன்னா, ஆல்ரெடி மரித்த பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்புறது. இது யாருடைய கண்களுக்கு என்ன ஆகாது? தெரியாது. ஆனா அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அந்த ஸ்டேஜ் எபிஃபனியாங்கிற ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தெரியும் அவர் என்ன ஆயிட்டாரு, வந்துட்டாரு. அதுதான் இந்த ஸ்டேஜ்னா இப்ப நம்ம பாக்குற இந்த ஸ்டேஜ். இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கிறோம். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்திலே அவர்களோடு கூட என்ன பண்ணுவோம்? எடுத்துக்கொள்ளணும். இதையும் எப்படி புரிஞ்சு கூடாது? அப்படியே மீட்டிங்ல எல்லாரும் சப்ஜெக்ட் கேட்கும்போது தப்புன்னு சட்டம் மாத்திரம் இங்க என்ன ஆகும்? இருக்கும். ஆள் என்ன இருக்க மாட்டாரு. ஆள் என்ன இருவாரு? போக முடியுமா? அதுக்கு விளக்கம் இந்த பாடத்துல கடைசியில பார்க்கலாம். இந்த சொல்றாங்க இல்லைங்களா, ராப்சர் நினைக்கிறேன் ஆங்கிலத்துல அந்த வார்த்தை. அப்படியே காணாம போறது, அப்படியே பார்க்க மேல ஒருத்தர் பறந்து போறது, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு விதை செத்தால் ஒளிய அது என்ன ஆகாது தெரியுங்களா? வரமாகாது. இங்க என்ன அப்படின்னு பார்த்தேன், இமை பொழுதில் மறுரூபமாகவும் வசனம். கரெக்டா இல்லைங்களா? சோ இதெல்லாம் எதை பேசுதுங்கிறத இந்த பாடத்துடைய அடுத்த செஷன்ல ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். சோ இப்ப நம்ம முன்னாடி பார்த்ததுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெருசியா, செகண்ட் ஸ்டேஜ் எபிஃபனியா. சோ இது இந்த காலத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நள்ளிரவு 12 மணி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு இந்த 12 மணி நெருங்குற இந்த டைம் இருக்கு இல்லைங்களா, இந்த டைம் தான் பெருசியா. யாருக்குமே தெரியாது. இதுதான் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வர்றது. ஆனா ஒரு தேவ எக்காலத்தோடு வரார், அந்த சத்தம் சில பேர் கேட்கும் அப்படின்னு வசனம் இருக்கு இல்லைங்களா? அதான் செகண்ட் ஸ்டேஜ். அது என்னன்னு கேட்டீங்கன்னா எபிஃபனியா. அது அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தெரியும். கடைசியா 6 மணி இருக்குல்ல, விடிஞ்சிரும். எல்லாத்துக்கும் என்ன ஆயிரும்? இயேசு கிறிஸ்து வந்துட்டாருங்கிறது தெரிஞ்சிரும். அப்படின்னா உணர்ந்துருவாங்க. இதுதான் அந்த 3வது படிநிலைன்னு பார்க்கும். சரி பிரதர், பெருசியால அவர் பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்புறார், யாருக்குன்னு தெரியல. எபிஃபனியால சில வேலைகள் செஞ்சிருப்பார்ல, அது என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வருகையில நிறைய வேலைகள் இருக்கு இந்த பூமியில சேருக்கு. எப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில இந்த பூமிக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து இந்த பூமிக்கு யார் கிங்கு? இயேசு கிறிஸ்து. சொல்றக்கே சில டைம் என்னவா இருக்கும், பயமா இருக்கும். கரெக்டா இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டாருன்னா இந்த பூமியில ராஜான்னு யாராவது இருப்பாங்களா? கிங்ஸ், பிரின்சஸ், குயின் அப்படின்னு யாராவது இருப்பாங்களான்னா பேருக்கு வேணா இருப்பாங்க, பவர்ல என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. வசனம் படிக்கலாம். 110ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 110ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு. உமது வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர், இயேசு கிறிஸ்து ராஜாவா வந்த பிறகு தமது கோபத்தின் நாளிலே யாரை வெட்டுவார்? அப்படின்னா இந்த பூமி உபத்திரவத்தை நோக்கி போகும் இல்லைங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்னைக்கு 2ஆம் வருகையில வந்தாரோ இந்த பூமியில் ஜனங்களை அடக்கி ஒடுக்கி கொண்டிருக்கிற ராஜாக்கள் எல்லாம் ஒன்னொன்னா கட்டாவாங்க. இன்னைக்கு யாராவது கிங்னு யாரா இருக்காங்களா? பைபிள் சொல்லுது இன்னைக்கு ஒரே கிங் இந்த பூமிக்கு. யாராவது கிங்குன்னு இப்ப சொல்லிட்டு இருந்தா கூட இன்னும் கொஞ்ச நாள்ல காணாம போயிடுவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? யாரோ ஒருத்தர் அடிக்கிறாங்க, பொதுமக்கள் அடிச்சு கொள்றாங்க. இதுக்கும் இயேசு கிறிஸ்து வருகைக்கு என்ன சம்பந்தம்னா, பொதுமக்கள் ஏன் அடிக்கிறாங்க?
பொதுமக்களுக்கு எங்க அந்த விழிப்புணர்வு வந்துச்சு? இவ்வளவு காலங்கள் அடிமைகளா இருந்தவர்கள் கடந்த 100 வருஷத்துக்குள்ள எப்படி அவங்களுடைய கண் திறக்கப்பட்டுச்சு? காலத்துக்கு ஒரு ராஜாக்கள் அடிமையா இருந்தாங்க. சமீபமா ஒரு 100 வருஷத்துக்குள்ள மாத்திரம் ராஜாக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து எல்லா ஜனங்களும் வெளியே வராங்களே எப்படி? நம்ம கேள்விப்பட்டு நம்ம பார்த்த சில ராஜாக்கள், இவங்களா ராஜாவா இல்லையா? யாரு இவருங்க? இவரு தான் ஜார்ஜ் புஷ் இல்லைங்களா? யாருங்க? சதாம் ஹுசேன். இவர் ஒரு கிங்ஷிப் தான், மன்னராட்சி தான். தூக்கிட்டாங்க. யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஆனா எப்படின்னா ஜனங்களை வச்சு. இவர் யாரு? இவர் 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 மாத்திரம் இவர் கொஞ்சம் கரெக்டா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கல, அதனால கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஒசாமா பின் லாடன். அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒருத்தர் ஒரு சோலோ கிங் மாதிரி இருந்து ஒரு கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் வச்சுக்கிறது. இவர் யாருன்னா கடாஃபி, லிபியாவுடைய மன்னர். இவரெல்லாம் ரீசெண்டா நடந்ததுதான். ஒரு ஐ திங்க் ஒரு 30-40 இயர்ஸ்க்குள்ள தான் இந்த ஈவெண்ட்லாம் நடந்துச்சு. இப்ப நம்ம பாக்குற எல்லாமே. ஸோ இவங்கெல்லாம் என்ன ப்ரொக்ளைம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஆக்சுவலா இவருடைய வீட்டில் மாத்திரம் எவ்வளவோ டன் தங்கம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இருந்துச்சு, பதுக்கி இருந்தார். ஜனங்க அடிச்சே கொண்டாங்க. இவர் ஒரு மன்னர், ஆக்சுவலா கிங் லிபியாவில். அப்ப இந்த சம்பவங்கள்லாம் ஏன் இந்த எண்ட் டைம்ல நடக்குது? ஏன் ஜனங்கள் ஒரு விழிப்புணர்வுக்குள்ள வராங்க? இவ்வளோ நாட்களா தட்டி கேட்காத ஜனங்கள், மக்கள் புரட்சி ஏன் இப்ப வெடிக்குது? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டு சுதந்திரமா வெளியே சுத்த முடியுமா? அவர் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தா இன்னும் பெரிய பிரச்சனை. எல்லா பக்கம் கேமரா இருக்கு. அவர் ஏதாவது தெரியாம ஒரு பொருளை எடுத்துட்டாருன்னா கூட, இல்லைங்களா, இன்னைக்கே நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, தெரியாம எடுத்திருப்பாரு, இவர் திருடிட்டாருன்னு இன்னைக்கு அப்படியே நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துடும். அப்படின்னா இன்னைக்கு யாரும் தவறு செய்த மனிதர்கள் தப்பிக்கவே முடியாது. எல்லா பக்கம் எல்லா ரெக்கார்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியால ஒரு சின்ன ஒரு மெசேஜ் போட்டா போதும், உலகத்தின் நம்பர் 1 பணக்காரர் 7வது இடத்துக்கு போவார். உங்களுக்கு தெரியும் நான் யாரை பத்தி பேசுறேன். முடிஞ்சு. இதெல்லாம் எப்படி நிகழுது? இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா ரொம்ப தெளிவா பாக்குறோம். அவருடைய கோபத்தின் நாட்கள்ல இனி கிங்னு யாரும் வரமாட்டாங்க. நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா கூட வரமாட்டாங்க. நான் வரலம்பாங்க. இது எபிஃபனியா ஸ்டேஜ்ல அவர் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். இது ஒரு புறம் நடக்க, இன்னொரு புறம் இந்த எபிஃபனியா ஸ்டேஜ்ல அவர் அடுத்து வேர்ல்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார். அடுத்து இந்த உலகம் கிறிஸ்துவின் ராஜ்யத்துல ஃபுல் கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்னா அவருக்கு இங்க ஒரு கேபிட்டல் வேணும். த வேர்ல்டு கேபிட்டல் அது தயாராயிட்டு இருக்க ஒரு சைடு, த சிட்டி ஆஃப் ஜெருசலேம். அந்த தேசம் திருப்பி உயிர்ப்பிக்கப்பட்டு இன்னைக்கு உலகத்திலேயே வல்லரசு நாடுகள்லாம் இஸ்ரேல்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கு சில டெக்னாலஜி. நீங்க அப்புறமா இஸ்ரேல் ப்ராஃபஸிலே பிரதர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஹாலில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள், இந்த கேமரா, இந்த ப்ரொஜெக்டர், இதெல்லாம் ஜென்ரலாக வச்சுக்கோங்க. இந்த ஹால்ன்ட்டுல நீங்க எங்க போனாலும் இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சதுன்னு நீங்க ஒருவேளை அப்படியே சும்மா கூகுள்லயோ இல்லை ஏதோ தேடி பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% இந்த கண்டுபிடிப்புகள்லாம் ஒரு யூதனுடையதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஞானம். ஒரு சைடு யூதர்கள் என்ன ஆகுறாங்கன்னா, ஒரு சைடு மாபெரும் அழிவுகள் நடந்துட்டு இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? இதுதான் மத்தேயு 24 ரொம்ப ஷார்ட்டா சொல்றார். பஞ்சம், கொள்ளை நோய், இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத உபத்திரவங்கள் இந்த பூமி பார்த்துட்டு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சுனாமி. கரெக்டா இல்லைங்களா? சுனாமியெல்லாம் இது வரைக்கும் என்ன ஆனதில்லை, நடந்ததே இல்லை. ஆனா ரீசெண்டா ஒரு 20 இயர்ஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்கங்க என்ன ஆகுதுன்னா நடக்குது, மாபெரும் பேரழிவுகள் நடக்குது. மனுஷன் எவ்வளவு உயரம் கட்டடம் கட்டுறானோ அவ்வளோக்கு அவ்வளோ மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னா ஆபத்து. ஸோ இதெல்லாம் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில எபிஃபனியாங்கிற ஸ்டேஜ்ல அவருடைய பிள்ளைகள், விசேஷமா இன்னும் விசேஷமா அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தெரியற மாதிரி பண்ற இந்த ஈவெண்ட்ல இயேசு கிறிஸ்து பண்ற இந்த ஈவெண்ட் உலகத்துக்கு ஒரு மாபெரும் ஒரு அழிவா இருக்கும். அதே டைம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இது எப்படிங்கிறத ஒரு உதாரணத்துல படிக்கலாம். யோபு 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோபு 37ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி
அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். பாருங்க, ஒரு பாயிண்ட் எக்ஸாம்பிளுக்கு, இப்ப சுனாமி எல்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அது பூமிக்கு தண்டனையா இல்லையா? ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு எச்சரிப்பு. ஏன் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல சபை வாய்ப்பு முடிய போகுதுங்கிறத தேவன் உலகத்துல சில அழிவுகளை ஏற்படுத்தி காமிக்கிறார். உலகத்தின் பொருளாதாரம் விழுகுது, இது உலகத்துக்கு ஆபத்து. தேவனுடைய பிள்ளைகள் பார்க்கறாங்க, இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கும்னு பைபிள்ல படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நடக்கும்போது நம்முடைய மீட்பு சமீபம்னு நம்முடைய தலைகளை நம்ம என்ன பண்ணணும்? உயர்த்தணும். இதுவும் ஒரு சைடு இருக்கு. அதான் பார்க்கிறோம், ஒன்றில் அவைகள் தண்டனையாகவும், ஒன்றில் அவைகள் பூமிக்கு என்னவா இருக்கு? உபயோகமாகவும் இருக்கு. அப்படின்னா பிரதர், சுனாமி வந்து நல்ல நியூஸ் சொல்றீங்களா அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பு தான். ஏன் அப்படின்னா, நம்ம சீக்கிரம் என்ன ஆகணும்? ஏன் நம்ம சீக்கிரம் ரெடி ஆகணும்? ஒருவேளை 1,44,000 பேர் ரெடி ஆயிட்டாங்கன்னா இந்த பூமியில அந்த ராஜ்யம் வெளியரங்கமா வந்துடும். கரெக்டுங்களா? அந்த ராஜ்யம் வெளியரங்கமா வந்தா ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க என்னெல்லாம் எதிர்பார்த்து இவ்வளவு நாள் இருந்தாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு என்ன ஆகும்னா கிடைக்கும். அப்ப இன்னைக்கு அழிவுக்குள்ள போறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில தேவன் நமக்கு சொல்றார், நாம சீக்கிரம் அந்த வாய்ப்பை என்ன பண்ணணும்? எட்டி பிடிக்கணும். அப்பதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்ற. வாசிக்கலாம் மல்கியா 3:2. மல்கியா 3:2. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் மன்னாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். பாருங்க, நல்லா கவனிக்கலாம். இந்த எபிஃபனியா ஸ்டேஜ்ல வசனம் சொல்லுது, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யாருன்னா நல்லா யோசிச்சு பார்த்துக்கலாங்க. இன்னைக்கு என்ன கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க ஜென்ரலான்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில அப்படி ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். கிறிஸ்தவர்கள்லாம் ஓஹோன்னு என்ன பண்ணிடுவோம்? எல்லாம் பரலோகம் பறந்து போயிடுவோம். மற்ற கிறிஸ்துவை தெரியாதவர்கள் என்ன ஆயிடுவாங்க? மாட்டிக்குவாங்க இப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் அப்படின்னா என்னன்னா, அவர் வரும்போது யாராவது ரெடியா நிக்க முடியுமா? நான் ரெடின்னு அவ்வளோ ஒரு கார் இருள். அவர் சொல்றார், 2 பாயிண்ட் சொல்றார். அவர் புடம் எடுக்கிறவனுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும். புடம் எடுக்கிறவனுடைய அக்னி இதுதான். தங்கம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, தங்கத்தை உருக்குவாங்க இல்லைங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச அழுக்கையும் சுத்திகரிக்கிற வேலையை அவர் 2ஆம் வருகையில பண்ணுவார். இந்த பூமிக்கு ஒரு சைடு சுத்திகரிப்பு போயிட்டு இருக்கு, அவருடைய பரிசுத்தவான்களாகிய பிள்ளைகளுக்கும் சுத்திகரிப்பு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அது இந்த சுத்திகரிப்பிலே 2nd பாயிண்ட் சொல்றார், வண்ணாருடைய சவுக்காரம். வண்ணாருடைய சவுக்காரன்றது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வண்ணாருடைய சவுக்காரம் வச்சுங்க, ஃபுல்லர் சோப். ஃபுல்லர் சோப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா வெள்ளாவி போட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு துணியில ஒரு சொட்டு கரை கூட இல்லாம சுடுதண்ணியில போட்டு என்ன பண்ணுவாங்க? வெளுத்தெடுப்பாங்க. அப்படின்னா அவர் 2ஆம் வருகையில அவருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமா இதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கரை திரைகளை எடுக்கிறார். அவர் எப்படி எடுக்கிறாருங்கிறத அடுத்த வசனம் ரொம்ப அருமையா எழுதுறாரு மல்கியா. வாசிங்க 3ஆம் வசனம். மல்கியா 3:3. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். பாருங்க, மல்கியா 3ஆம் அதிகாரமே இயேசு கிறிஸ்து குறித்து தான் பேசியிருக்கும். நீங்க அப்புறமா ரெஃபரன்ஸ் பாருங்க. இங்க என்ன சொல்றார்? அவர் உட்கார்ந்து வெள்ளியை என்ன பண்றார்? புடமிடுறார். இப்ப வெள்ளினா என்னன்னு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. அடுத்தது, அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். பாருங்க, 2 பாயிண்ட் பண்றார். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில அவர் உட்கார்ந்து முதல்ல வெள்ளியை சுத்திகரிக்கிறார். அப்படின்னா வெள்ளியில எக்கச்சக்க அழுக்கு இருக்கு. அடுத்து அந்த வெள்ளியை யாரு பயன்படுத்த போறாங்களோ அவங்களே சுத்திகரிக்கிறார். அவங்க யாருன்னா லேவியின் புத்திரர், ஆரோனுடைய பசங்க இல்ல. நீங்க நேர பழைய ஏற்பாடுக்கு போயிட வேணாம், மல்கியா புதிய ஏற்பாடுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற புக்கு. இங்க யாரோ லேவியின் புத்திரர் இருக்கிறாங்க, அவர்களை அவர் என்ன பண்றார்? சுத்திகரிக்கிறார். முதல் பாயிண்ட், வெள்ளினா என்ன? ட்ரூத். கரெக்டா இல்லைங்களா? கர்த்தருடைய சொற்கள் 7 தரம் மண்குகையில போட்டு புடமிடக்கூடிய சுத்த வெள்ளி கொப்பான சுத்த சொற்களா இருக்குமா? அப்படின்னா
அவர் 2ஆம் வருகையில வரும்போதே இந்த பூமியில அவர் சத்தியங்களை சுத்திகரிக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் சத்ரு வந்து கலைகளை விதைச்சான்னு பாக்குறோம் 3 அறுவடைகள் பாடத்துல. சாத்தான் இன்னைக்கு நிறைய கலையான உபதேசங்களை கொண்டு வந்து வச்சுட்டான் கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள. இன்னைக்கு எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? ட்ரினிட்டி தான் கரெக்ட். ட்ரினிட்டி தான் கரெக்ட்னா 3 தனித்தனி, 3 ஒண்ணு இல்ல. நரகன்னா இப்படித்தான் இருக்கு, ஆத்மானா இதுதான், ஆண்டவருடைய வருகைனா இதுதான், இஸ்ரேல் தேசத்துக்கு நாளைக்கு இதுதான் நடக்க போகுது. எப்படி தெரிஞ்சது நமக்கு? கண்டிப்பா அப்படியே ஒவ்வொரு மனிதர்கள் மூலமா, சகோதரர்கள் மூலமா சத்தியம் வந்திருக்கும், அதுல மாற்றம் இல்லை. அவர்களுக்கு எப்படி தெரிஞ்சது? தேவனே அவருடைய குமாரன் மூலமா அதை வெளிப்படுத்துறார். அதுதான் நம்ம வெளிப்படுத்தல பார்த்தோம். தெளிவா வசனம் இருக்கு. தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்துறார். அந்த மாதிரிதான் இங்க அவருடைய 2ஆம் வருகையில அவர் நிறைய ஒர்க் இந்த பூமியில பண்றார். ராஜாக்களை வெற்றார். ஆல்ரெடி மரித்த பரிசுத்தவான்கள் அவர்கள் உயிர் தெழுப்புற விஷயம் நடந்துச்சு. உலகத்துக்கு ஒரு சைடு பேரழிவு போயிட்டு இருக்கு. காரணம், உலகம் அடுத்த சீர்திருத்தத்துக்குள்ள வரணும். இஸ்ரேல் தேசத்தை ஒரு புறம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்கார். நாளைக்கு வேர்ல்டு கேபிட்டலா அந்த தேசம் தான் இருக்க போகுது. ஒரு சைடு உண்மையான அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உண்மையான சத்தியம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவரே உட்கார்ந்து, இதெல்லாம் அடையாள அர்த்தம், வெள்ளியை என்ன பண்றாரு? சுத்திகரிக்கிறார். இங்க ஒரு லேவியர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் சரியா காணிக்க கொடுக்கறதுக்கு அவர்கள் என்ன பண்றாருன்னா ரெடி பண்றாரு. யார் அந்த லேவியர்கள்னா? உயிரோடு இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள். இப்போ இந்த சத்தியம் எல்லாம் நமக்கு இப்ப கொடுக்குறாரு இல்லைங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து உண்மையான சத்தியங்கள் எல்லாம் நல்லா கரெக்ட் பண்ணி பவுல் பேதுருக்கு கொடுத்தா என்ன யூஸ்? அவங்க ஆல்ரெடி வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. அப்ப அவருடைய வருகையின் நாட்கள்ல யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா அந்த அழைப்புக்குள்ள இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த சத்தியத்தை சுத்திகரித்து கொடுக்கிறார். அதுல ஒரு சத்தம் தான், ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து என் ஜனங்களே அவளை விட்டு என்ன பண்ணுங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஏதோ சகோதரர்கள் சொல்றாங்க, அப்படி இல்லை. இதெல்லாம் தேவனுடைய திட்டத்துல ஒரு பார்ட். அப்படி அவர் கொடுக்கிற சத்தியம் இந்த லேவியர்கள் பரிசுத்தமா கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துறதுக்கு என்ன ஆகுதுன்னா உதவிகரமா இருக்கு. இந்த லேவியின் புத்திரர் யாருன்னா உயிரோடு இருக்கக்கூடிய நாம். இப்ப இந்த வசனம் படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். சோ இந்த வசனம் யாருக்கு தான் பொருந்தும்னா பவுல் பேதுருக்கு என்ன ஆகாது? பொருந்தாது. ஏன்னா அவர்கள் மரிச்சிட்டாங்க அவருடைய வருகையின் போது. மரிச்சவங்க உயிரோட போயிருப்பாங்க. இப்ப இந்த வசனம் யாருக்கு தான் பொருந்தும்னா அவருடைய வருகைக்கு அப்புறம் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாம், நம்ம எல்லாரும், வசனம் தெளிவா இருக்கு, கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகத்தின் மேல் அவர்களோட கூட. அப்ப ஆல்ரெடி உயிர் தெழுந்த பரிசுத்தவான்கள் பரலோகம் போல அவங்க எங்க இருக்காங்க? மேகம். மேகம் எதுங்க? மேகம்ன்றது ஆக்சுவலா இங்க சொல்றது அட்மாஸ்பியர், ஆகாயம். அட்மாஸ்பியர்னா என்ன தெரியுங்களா? நம்ம இதுக்கு மேல இருக்கிற இது எல்லாமே அட்மாஸ்பியர் தான். அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்ல, உயிர் தெழுந்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க சபைக்கு உதவிகரமா. அவர்களோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு தான் எங்க போவோம்னு பாத்தீங்கன்னா எப்பொழுதும் கர்த்தருடன் இருக்கும். இப்ப அந்த எடுத்துக்கொள்ளுதல் எப்படி நடக்கும்? இப்படியா? அப்படியே இருக்கும்போது அப்படியே பார்க்க பார்க்க அப்படியே மேல போயிடுவாங்களா? இது நிறைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் இப்படி ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? என்ன பிரதர், என்ன வச்சாலும் தப்பு தப்புன்றீங்க, அப்ப என்னதான்? ஆக்சுவலா இது ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங். உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முழுக்க படிச்சிருங்க. அவ்வளோ அருமையா பவுல் அழகா சொல்லுவார், கோர்வையா சொல்லுவார் கான்செப்ட். அதுல ஒரு சில வசனங்கள் மாத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது எல்லாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் என்ன ஆகாது, புரியாது. இது ஒரு ரகசியம். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் இன்று இரவு தூங்குவது, இப்படி எடுத்துக்கலாமா? ஓகே, இது வேற பேசுறாரு.
நாம நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். என்ன சொல்றாரு பாருங்க. ஆக்சுவலா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த ரைட்டிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற நிருபங்கள் படிக்கிற மாதிரி உடனே என்ன ஆகாது, புரியாது. நாம் அனைவரும் நித்திரை அடைவதில்லைன்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, பவுல் பேதுரு எடுத்துக்கங்க, அவங்க தான் சரியான உதாரணம். பவுல் பேதுரு ஏறக்குறைய கிபி 67 அல்லது 68 மரிச்சாங்க. 2 பேரும் சமகாலத்துல மரிச்சாங்க ரோம்ல. அவங்க எத்தனை வருஷம் குழிக்குள்ள இருந்திருப்பாங்க? சும்மா தோராயமா சொல்லுங்க. எப்ப இயேசு கிறிஸ்து வந்தாரோ, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 18 நூற்றாண்டுகள் அவங்க எங்கதான் இருந்திருக்கணும்? மறிச்சிட்டாங்க. ஆனா தேவ திட்டத்துல அதுக்கு பேரு நித்திரை. கரெக்டா இல்லைங்களா? ஒரு சிறு பெண் மறிக்கிறாங்க, ஆண்டவர் வரார், நீங்க பயப்படாதீங்க, அந்த பொண்ணு என்ன ஆகல, சாகல, அவள் நித்திரையா இருக்கிறாள். தலித் தாகுமின்னாரு. சிறு பெண்ணு என்ன பண்ண, லாசரு. அப்படின்னா இங்க நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லைன்னா, நாம இன்னைக்கு வாழக்கூடிய பரிசுத்தவான்கள் செத்து பல நாள் கல்லறையில வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உயிரோட எழுந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அந்த வசனம் சொல்லுது. நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆனாலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, இந்த ஒரு எக்காலத்தை நீங்க எங்க நீங்க நேரா கொண்டு போகணும்னா, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து அவர் வரார். ஒரு எக்கால சத்தம் பார்த்தோம் இல்லைங்களா? அப்படின்னா அவருடைய வருகை குறித்து பேசுது. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஷால் பி சேஞ்சுன்னு இருக்கும். இந்த கான்செப்டை ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு ஒரு வகையான எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்ப இந்த ஹால்குள்ள இருக்கிற நம்ம கர்த்தரோட உடன்படிக்கையெல்லாம் செஞ்சு ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணும். தேவனுக்கு ஏற்ற, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பவுல் பேதுரு மாதிரி அவங்க ஒரு பெஸ்டா இருக்கிறாங்க. இந்த ஹாலில் யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. திடீர்னு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க. தலையில இப்படி கை வைக்கிறாங்க, மூச்சு பேச்சு இல்லை, இறந்துட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற பிரதர் போய் அவங்க மூக்குல இப்படி கை வச்சு பார்த்து, அந்த சிஸ்டர் அல்லது அந்த பிரதர் இறந்துட்டாங்கன்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க உயிர் தெழுந்திருப்பாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. இதத்தான் இந்த வசனம் சொல்லுது. நாம் எல்லாரும் பவுல் பேதுருவை போல நிறைய நாட்கள் கல்லறையில வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா அவர் வந்துட்டார். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அப்படின்னா பிரதர், அப்படின்னா உயிரோடு இருக்கும் போதே அப்படியே பறந்து போக மாட்டோமா? அப்படின்னா கம்பல்சரி போக மாட்டோம். அதையும் பவுல் தெளிவா எழுதுறார் நமக்கு புரியறதுக்காக. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 44 வசனம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 44 வசனம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். நீங்க சொல்லுங்க, ஜென்ம சரீரம். அந்த ஜென்ம சரீரம்னா என்ன? ஆதாம் நிமித்தமா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சரீரம். இந்த சரீரம் என்ன பண்ணப்படும்? விதைக்கப்படும். ஓகேங்களா? அடுத்து ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஆவிக்குரிய சரீரம் என்னாகும்? கர்த்தர் இயேசுவை போல என்ன பண்ணும்? எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்படின்னா 2 சரீரம் இருக்கு. ஒரு சரீரம் இந்த மாம்சம், இன்னொரு சரீரம் ஆவிக்குரிய மேனி. கரெக்டா இல்லைங்களா? அப்ப இந்த ஜென்ம சரீரம் மரணத்துல விதைக்கப்பட்டால்தான் ஆவிக்குரிய மேனி என்னாகும்? உயிர் தெழுதல் வரும். அது வித்தின் செகண்ட்ல கூட நடக்கலாம். ஏன்னா அவருடைய வருகையில் நம்ம இருக்கும். கரெக்டா இல்லைங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்செப்ட் பிலீவ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சிலர் நம்பிட்டு இருந்திருக்கலாம் அந்த கான்செப்ட். அப்படியே ஒருத்தர் நின்றுட்டே இருப்பாரு, இல்லைன்னா ஏதோ பேசிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா சட்டை பேண்ட் மட்டும் இருக்கும். அவர் என்ன இருக்க மாட்டாரு, அப்படியே மேல போயிடுவார், இல்ல காணாம போயிடுவார். வசனம் தெளிவா இருக்கு. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணாது? சுதந்திரிக்காது. அப்ப அவர் பாடி இங்கதானே இருக்கணும். அவர் பாடி இங்கதான் இருக்கிறாரு. அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னா அவர் செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். அதான் இந்த வசனம் சொல்லு. அப்போ அப்படியே பறந்து போறது, திடீர்னு காணாம போறது, ட்ரெஸ் மட்டும் கீழே கிடக்கிறது, இந்த கான்செப்டுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே இல்லை. தெளிவா எழுதுறார் பவுல். வாசிக்கலாம் தொடர்ந்து. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 44 வசனம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. என்ன சொல்றார்?
ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆதாமுடைய சரீரம் நம்ம பார்த்தோம். அடுத்து சொல்றார் ஆவிக்குரிய சரீரம் கிறிஸ்துவை போல உயிரோட வருவோம். 2 சரீரம் இருக்கு, ஒன்னு ஜென்ம சரீரம், இன்னொன்னு ஆவிக்குரிய சரீரம். சரி பிரதர், உயிர்த்தெழுதல் கான்செப்ட் ஓகே. இந்த எபிஃபனியா ஸ்டேஜ்ல வேற என்ன பண்ணிட்டு இருக்கார்? இன்னொரு பாயிண்ட் வாசிக்கலாம். லூக்கா 21 25. லூக்கா 21 25. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எபிஃபனியா ஸ்டேஜ்ல தேவனுடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கிற மாதிரியான சில என்ன சொல்றதுன்னா எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கிறார். கீழே பாத்தீங்கன்னா சமுத்திரங்களும் அலைகளும் முழக்கமிடும். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய உலக சீரழிவுகள்ல ஒண்ணு. இன்னைக்கு இதெல்லாம் நடக்கும்போது இன்னைக்கு எடுத்து பாருங்களேன், உலகத்துல யாராவது மனுஷன் நிம்மதியா இருக்காங்களா? அதுவும் பர்டிகுலரா இந்த கடந்த ஒரு 50-100 வருஷத்துக்குள்ளன்னா இல்ல. நிறைய பணம் இருக்கு, ஆனா என்ன இல்ல, நிம்மதி இல்லை. ஏன் அப்படிதான் இருக்கும்னு பைபிள் என்ன பண்ணுது சொல்லுது. தொடர்ந்து வாசிங்க. லூக்கா 21 26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். நல்லா கவனிங்க, வானத்தின் சத்துவங்கள் என்ன பண்ணப்படும்? ஆக்சுவலா இன்னைக்கு இந்த கிங்டம் செகண்ட் வேர்ல்டுல ரூல் பண்ற கம்ப்ளீட் இந்த உலக கவர்மெண்ட் அசைக்கப்படும். ஈவிலுடைய கவர்மெண்ட் அப்படி அசைக்கப்படும் போது பூமியில நடக்கிற பிரச்சனைக்காக மனுஷ பயந்து அவனுடைய இருதயம் என்ன ஆகும்? ஒண்ணு இல்ல, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்திலே டாப் மோஸ்ட் பணக்காரன் ஒருத்தர் இருக்கார். யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க, அமேசான் ஓனரா யாரோ ஒருத்தர். அவர் நிம்மதியா இருக்காரா? நிம்மதியா இருப்பாரா இல்லையா? நம்முடைய கணிப்பு என்ன? கண்டிப்பா இல்லை. ஏன்? அவருக்கு என்ன பிரச்சனைனா, நான் இருக்கிற இந்த முதலிடத்தை நான் எப்படி தக்க வைத்துக் கொள்வது? கரெக்டுங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய நீங்க தொழிலதிபராக இருந்து ஒரு குடும்பமா நம்ம கிட்ட ஒரு 1000 கோடி 2000 கோடி இருக்கு அப்படின்னா அடுத்து என்ன பிரச்சனை மனிதர்கள் ஃபேஸ் பண்றாங்கன்னா, இது ரியல் டைமா நம்ம சில பேர்லாம் கேள்விப்பட்டோம். ஒரே ஃப்ளைட்ல குடும்பமா டிராவல் பண்ண மாட்டாங்க. ஒரே 4 செவத்துக்குள்ள குடும்பமா ஒன்னா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஒரே கார்ல குடும்பமா எங்கேயும் போக மாட்டாங்க. ஒரே குடும்பமா ஒரே டீ கடையில் டீ குடிக்க மாட்டாங்க. ஒரே குடும்பமா ஒரே ஹோட்டல் உட்காந்து 3 பேரும் 4 பேரும் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் என்னத்து போய் பணக்காரன்? இதெல்லாம் இன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியுது? அப்படின்னா என்ன பயன்னா, ஒரே ஃபிளைட்ல போகும்போது 3 பேர் 4 பேரும் ஒன்னா செத்து போயிட்டோம்னா இந்த 1000 கோடி யாரு அனுபவிப்பான்? அப்ப தனித்தனியா போய்க்கலாம். யாருக்காவது ஏதாவது ஒண்ணு ஆனா கூட என்ன பண்ணலாம்? இப்படி மனிதர்கள் பிளான் பண்றாங்க. ஒரு சில மனிதர்கள் பெரிய பெரிய பணக்காரங்க தனக்கு வாரிசுகள் குழந்தைகள் இருக்கின்றதே உலகத்துக்கு சொல்றது இல்ல. சொன்னா அந்த பையனையோ பொண்ணோ கொண்டு போட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவோ மனுஷன் மேல போனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது சாதாரண மனுஷன்ல இருந்து உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் வரைக்கும் எல்லாருடைய இருதயமும் அடுத்து என்ன நடக்குமோங்கிற ஒரு பயத்துல என்ன பண்ணிருக்காங்க. இது இப்படிதான் நடக்கும் இயேசு கிறிஸ்துடைய வருகையில்னு தெளிவா வசனம் இருக்கு, படிக்கலாம். ஆகாய் 2 6-7. ஆகாய் 2 6-7. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தெளிவா எழுதுறார். சேனைகளின் கர்த்தர் சொல்றார், கொஞ்ச நாட்களுக்குள்ள கம்ப்ளீட்டா இந்த பூமியை ஒரு ஷேக் பண்றார் தேவன். அப்படி ஷேக் பண்ணும்போது சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் என்ன பண்ணுவார்? வருவார். யாரு? அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய வருகை எல்லாரும் விரும்புறாங்களா? விரும்புறாங்களா? இல்லையே. செல்வம் இருக்கிறவங்களா அவர் வராம இருக்கிறது. அப்படின்னா என்ன எதிர்பார்க்காங்க? எல்லாருக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும்ன்றாங்க. இன்டைரக்டா அந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்துடைய வெளியரங்கமான ராஜ்யத்துல மாத்திரம்தான் கிடைக்கும். ஆக்சுவலா அங்க விரும்பப்பட்டவர்னு போட்டிருக்கு இல்லைங்களா? ஆக்சுவலா விரும்பப்பட்டவர் கிடையாது. ஆக்சுவலா விரும்பப்படக்கூடிய அந்த ராஜ்யம் தான் அந்த வசனம் வரணும். இது அப்படியே நம்ம பொது மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா வாசிங் சிஸ்டர், இது திருவள்ளியம் தமிழ்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன். வேற்றினத்தார் அனைவரையும் நிலை குலைய செய்வேன். அப்போது
வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்துக்குரியவைகளும் இங்கு வந்து சேரும். சோ அவருடைய விருப்பத்துக்குரியவைகள் இங்க வந்து சேரும். ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா the desire of the all nations shall come இருக்கும். எல்லா ஜாதிகளுடைய விருப்பம் இந்த பூமியில என்ன ஆகும்? நிறைய. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன விருப்பம்? பணம் வேணுங்கிற விருப்பமே கிடையாது. அந்த பணத்தை வச்சு என்னெல்லாம் வாங்கணுமோ அதுதான் விருப்பம். உதாரணத்துக்கு வீடு வேணும், நல்லா சாப்பிடணும், சுகர் இருக்கக்கூடாது, கரெக்டா இல்லைங்களா? இது மாதிரி ஜென்ரல் இந்த எதுவுமே கிங்டம்ல இல்லைன்னு பாக்குறோம். சுகர்னு எல்லாருக்கும் சந்தோஷம், பரவாயில்ல நம்ம கஷ்டம் தினம் பண்ணியிருக்காரு. அதாவது ஜென்ரல் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நான் தூங்குனா தூக்கம் வரணும், பசிச்சா நல்லா சாப்பிடணும், எங்காவது போய் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டா உடனே எனக்கு அது வாங்கணும். இதுதான் அவங்க எதிர்பார்ப்பு, கரெக்டா இல்லைங்களா? இது எல்லாமே கிங்டம்ல நடக்கும்னு நம்ம பாக்குறோம். 3ஆம் உலகம் பாடத்துல பார்த்திருக்கிறோம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நீ நகரவாசி என்ன பண்ண மாட்டான் சொல்ல. அப்படின்னா இது எல்லாமே அங்கதான் நிறைவாகும். இவர்களுடைய எல்லாருடைய விருப்பமும் ஒரு நாள் வரும். அது எப்பன்னா, நான் இன்னும் ஒரு தரம் இந்த வானத்தையும் பூமியும் வெட்டாந்துறேன். அப்படின்னா அதுதான் இனி நடக்கக்கூடிய மாபெரும் உபத்திரவ காலம் இந்த பூமியில வரும். அப்படி வரும்போது ஒரு பேரழிவுக்குள்ள இந்த உலகம் போயிட்டு ஒரு சமாதானமான சூழ்நிலைக்கு வரும். போருக்கு அப்புறம் ஒரு அமைதி. அந்த ஸ்டேஜ் தான் என்ன ஸ்டேஜ்னா அப்போகலிப்சஸ். எல்லாருக்கும் தெரியற மாதிரி வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா சில விஷயங்கள் பண்றாரு. படிக்கலாம் இந்த ஸ்டேஜ் எங்கன்னு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. என்ன சொல்றார்? தேவனுடைய புத்திரர் யாருங்க? தேவனுடைய புத்திரர் சத்தமா சொல்லுங்க. அதே மாதிரி டீ டைமுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவாயிருப்போம். அதனால நம்ம தான் நாம வெளிவருவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கு. யார் அந்த சிருஷ்டி? கொஞ்சம் சத்தம். இந்த ஒட்டுமொத்த உலகமும் அவங்களுக்கு என்ன கான்செப்ட் தெரியாது தெரியுங்களா? 1,44,000 பேர்னு ஒரு குரூப் ரெடி ஆகணும், அவங்க ரெடி ஆனாதான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கைங்கிற கான்செப்ட் தான் தெரியாதே தவிர எனக்கு எப்ப நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்னு அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை தான் பவுல் எழுதுறார், இஸ்ரேல் ஜனங்களை கம்பேர் பண்ணி எழுதுறார். ஆக்சுவலா தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது என்ன பண்ணுது? மிகுந்த அந்த வெளிப்படுவதுங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா அப்போகலிப்சஸ். இது எப்ப நடக்கும்னா சபை நிறைவான பிறகு நடக்கும். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7, 8ஆம் வசனங்கள். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். பாருங்க, இது ஒரு சிவியரான ஒரு ஜட்ஜ்மெண்ட். அவர் வெளிப்படும் போது இந்த பூமியில நடக்கும். அதுக்கப்புறம் இந்த உலகம் இதுதான் 3rd ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல சபை இருக்காது. சபை எபிஃபனியா ஸ்டேஜோட எண்டிங்ல என்ன ஆயிருவாங்கன்னா உயிர் தெழுந்து போயிருவாங்க. அப்படின்னா பாருங்க, 3 நிலைகளை ரொம்ப சுருக்கமா சொல்லணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருசியானா யாருக்கும் தெரியாத டைம்ல இயேசு கிறிஸ்து வேலை செய்யறார். ஆனா வந்திருப்பார். அவர் வந்து பண்ண முதல் வேலை என்னன்னா பரிசுத்தவான்களுடைய உயிர் தெழுதல். பேரலா இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கிற வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் அதுக்கப்புறம். அப்படி பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்த பிறகு இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா எபிஃபனியா. இந்த ஸ்டேஜ்ல அவருடைய பிள்ளைகள், சத்தியத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் புரிஞ்சுப்பாங்க அவர் வந்துட்டாருன்னு. இது அப்படியே இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்துக்கு நம்ம பொருத்தி பார்க்கலாம். நல்லா இமேஜின் பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து மேசியாவா முதலாம் வருகையில இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தாரா இல்லையா? வந்தார். தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க மேசியா என்ன ஆயிட்டாரு, அவர் பேப்டிஸ்ட் எடுக்கும்போது அவர் தான் மேசியா வந்துட்டார். ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆகுது. தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, ஆனா ஒரு ஆள் என்ன பண்ணல, நம்பல. இன்னைக்கு 2000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் இஸ்ரேல் தேசத்துல மேசியா வருவாருன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வந்து 2000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இதேதான் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுடைய விஷயம் பேரலா நடந்துட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து பல வருஷங்கள் ஆயிருச்சு. வசனம் தெளிவா இருக்கு. நிறைய தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனங்கள் மூலமா சொல்றாங்க. ஆனா யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. மேசியா இனிமேல் தானே பண்ணுவாரு.
அதே பேரல் இங்க நடக்கும். அங்கே 12 அப்போஸ்தலர்கள் தான், அத்தனை ஜனங்கள் இருந்தாலும் 1,00,000 பேர் தான் கேட்டாங்க, 1,00,000 பேர் தான் நம்பினாங்க. என் டைம்லும் பல கோடி கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் கொஞ்சம் பேர் தான் அந்த உண்மையான விசுவாசத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேஜ் உலகமே உணரும் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து தான். அதுதான் அப்போகலிப்சிஸ். அது அந்த கிங்டம்குள்ள டைரக்டா போற ஒரு ஸ்டேஜ். இந்த நிலையை குறித்து ஒரு சின்ன ஒரு பேரபிள் இருக்கு பைபிள், அதை பார்த்துடலாம். இந்த எபிஃபனியா ஸ்டேஜ் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, இந்த ஸ்டேஜை குறித்து என்ன உண்மைன்னா 10 கன்னிகை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் பார்த்தோமா போன பாடத்துல, அதுல என்னெல்லாம் சொல்லியிருந்தார்? நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன் அதுக்காக. அதுல என்னெல்லாம் சொல்லியிருந்தார்? யுத்தம், பஞ்சம், கொள்ளை நோய், பர்டிகுலரா அத்தி மரத்தை நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க. அப்ப அத்தி மரம் துளிர் விடும் போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு வந்துட்டார். இந்த டைம்ல பேரலா என்ன நடக்குங்கிறது அடுத்த அதிகாரத்துல சொல்றார், அடுத்த சீக்வன்ஸ். அதுதான் மத்தேயு 25ஆம் அதிகாரம் படிக்கலாம். இது ஒரு உவமை, ஆக்சுவலா இது நடந்த சம்பவம் இல்ல, உவமைய ஆண்டவர் பேசுறார். வாசிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். பாருங்க, பரலோக ராஜ்யம் ஒரு நைட் டைம்ல ஒரு தீவெட்டி எடுத்துட்டு மணவாளனை பார்க்க புறப்பட்டு போகிற மணப்பெண்கள் 10 பேருக்கு அடையாளமா இருக்குது. கரெக்டா இல்லைங்களா? இவங்க என்ன ஆகுறாங்க, போறாங்க. இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். மணவாளன் வரல. இவங்க என்ன ஆகுறாங்கன்னா கொஞ்ச நேரம் என்ன பண்றாங்க, தூங்குறாங்க. திடீர்னு ஒரு சத்தம், இதோ மணவாளன் அப்படின்னு ஒரு சத்தம். எல்லா தடன்னு என்ன பண்றாங்க, எந்திரிக்கிறாங்க. 5 பேர்னால மட்டும்தான் உள்ள போக முடிஞ்சது. 5 பேர்னால என்ன பண்ண முடியல, போக முடியல. என்ன காரணம்? 5 பேர்கிட்ட தான் எழுந்தொன்ன தங்கள் கரங்கள் இருக்கக்கூடிய எண்ணெய் எடுத்து ஊத்தி அந்த தீவெட்டியை பத்த வச்சு மணவாளனை பார்த்து அவர்கிட்ட போய் சேர்றதுக்கு அங்க சூழ்நிலை. மீதி 5 பேர்கிட்ட ஆயில் என்ன ஆகல, பேக்கப் கொண்டு வரல. இவங்க போய் கேட்கறாங்க, அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கே அது கரெக்டா இருக்கு, உங்களுக்கு வேணும்னா போய் மார்க்கெட்ல என்ன பண்ணிக்கங்க வாங்கிக்கோங்க. படிக்கலாம். அதுல 6வது வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நடு ராத்திரியிலே. என்ன டைம்ல? அப்ப இது எல்லாமே இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கு ஒரு அடையாளமாக தேவன் சொல்ற அவருடைய திட்டம். ரொம்ப தெளிவா சொல்றார். நடு ராத்திரியிலே. ஓகே, மன்னிக்கும் சிஸ்டர், ஸ்லைடு வரலையா? நடு ராத்திரியிலே இதோ மணவாளன், அந்த வருகிறார் இருக்கு இல்லைங்களா, வருகிறார்ன்றது தமிழ் மொழிபெயர்ப்புடைய தவறு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா behold the bridegroom தான் இருக்கும், அதோட முடிஞ்சு. behold the bridegroom coming இல்ல இங்கிலீஷ்ல, நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் ஒரு சத்தம் வருது. அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ன பண்ணுது, ஒரு சத்தம் வருது. நம்ம பார்க்கிறோம் நடுராத்திரி எத்தனாவது ஜாமம்? 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமம், அதுதான் மிட் நைட். ஓகேங்களா? உடனே எழுந்து கிளம்புறாங்க. புத்தி உள்ளவர்கள் 5 பேர் உள்ள போறாங்க. புத்தி இல்லாத 5 பேர் என்ன ஆகல, போகல. கதவும் அடைக்கப்படுது. இவங்க 5 பேர் என்ன பண்றாங்கன்னா புலம்புறாங்க. இந்த சம்பவத்துடைய ஒரு பகுதி சரித்திரத்துல எக்ஸாக்டா நடந்துச்சு. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பாடத்துடைய ஆரம்பத்துல. யார் இவரு? வில்லியம் மில்லர். ஆக்சுவலா வில்லியம் மில்லர் அவர் கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்கள் எல்லாம் கன்னிகைகள் போல கிளம்புனாங்க. யார பார்க்க? மணவாளனை பார்க்க. ஒரு காலம் குறிச்சாங்க. 1844வது வருஷம் என்ன பண்ணுவார், ஆண்டவர் 2ஆம் வருகையில வருவார். ஆக்சுவலா இந்த வில்லியம் மில்லர் இருக்காரு இல்லைங்களா, இவர் தான் முதல்ல அந்த காலங்களில் கிபி 800கள் 1800களில் செகண்ட் கம்மிங்னு ஒன்று இருக்குதுன்னே கண்டுபிடிச்சவர். ஆனா அதுல சில கணக்குகள் போடும்போது சில முரண்பாடுகள்லாம் இருந்துச்சு. அந்த 2300 ராப்புகள். ஆக்சுவலா அவரு எழுதின அந்த ஆர்டிகல் என்னன்னா த மேனர் ஆஃப் த லார்ட்ஸ் ரிட்டன். அந்த புக்கோட பேரே வந்து பாத்தீங்கன்னா த மிட் நைட் கிரை. மிட் நைட் கிரைனா நடு இரவுல கொடுக்கக்கூடிய ஒரு கூக்குரல் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். அழுகைன்னு சொல்லலாம் அல்லது கூக்குரல் புரிஞ்சுக்கலாம். ஸோ வில்லியம் மில்லர் என்ன கணிச்சாருன்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம் சொல்ற நடு ராத்திரியில மணவாளன் வர்ற நேரம் அவர் போட்ட காலக்கணக்குல 1844.
ஆனா 1844 தான் நடுராத்திரின்ட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ராஃபஸி படி போய் தங்களுடைய உடைமைகள்லாம் வித்து ஒரு கடற்கரையில போய் என்ன பண்ணாங்கன்னா லிட்டரலா வெயிட் பண்ணாங்க. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வருவார், நம்மளை என்ன பண்ணுவார், ஒரு கூட்ட ஜனங்களோட நின்னாங்க. ஆனா மணவாளன் வர அங்க என்ன ஆயிடுச்சு, டைம் தாமதம் ஆயிடுச்சு. இவங்க அப்செட் ஆனாங்க. அப்ப இவர் கணிச்ச டைம் 1844 நடுராத்திரின்னு கணிச்சாரு. ஆனா அது நடுராத்திரி இல்ல, நடுராத்திரிக்கு கொஞ்சம் முன்னாடி. ஏன்னா அந்த டைம்ல இயேசு கிறிஸ்து என்ன ஆகல, வரல, மாம்சத்திலையும் வரல, மகிமையிலையும் வரல. ஆனா அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு. நீங்க சொல்லுங்க எப்ப வந்தார், டைம் தெரியாது. ஆனா ஒரு அடையாளம் கிளியரா இருக்கு. 1948 இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் என்ன ஆயிடுச்சு, வாங்கிருச்சு. வசனம் சொல்லுது, நான் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன். எனி டைம் பிஃபோர் 1948 அவர் என்ன இருப்பாரு, வந்திருப்பார். நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? அதாவது நடுராத்திரியிலே மணவாளன்ற விஷயம் வில்லியம் மில்லர் கணிச்சது 1844 தான் நடுராத்திரி மணவாளன் வருவார், வாங்க போலான்னு கூட்டு போனார், வரல. அங்க ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் நடந்துச்சு. ஆனா மணவாளன் வந்துட்டார் ஹிஸ்டரியில. ஏன்னா மணவாளன் வந்த பிறகுதான் இஸ்ரேல் தேசமே என்ன இருக்கு, திரும்ப வந்திருக்கு. அப்படின்னா 1948 இஸ்ரேல் தேசம் வந்துருச்சு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காலப்பகுதியில் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வந்திருத்தல், நான் சொல்றது மாம்சத்திலே கிடையாது. கரெக்டா இல்லைங்களா? பெருசியா இந்த பூமியில என்ன இருக்கும், கமெண்ட்ஸ் ஆயிருக்கும். ஆனா எந்த வருஷத்துக்கு அப்புறம் நடந்திருக்கணும், கண்டிப்பா 1843 வந்திருக்க மாட்டாரு. ஏன் 44 என்ன ஆகல, வரல. அப்ப 1844 அப்புறம் 1948 முன்னாடி ஏதோ ஒரு காலப்பகுதியில இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வந்திருத்தல் இந்த பூமியில, அந்த மூமெண்ட் வசனத்தின் அடிப்படையில் என்ன ஆயிருக்கும், நிகழ்ந்திருக்கும். அது எந்த வருஷம் என்பதையும் இந்த பாடத்துல கண்டுபிடிக்க மாட்டோம், அடுத்தடுத்த பாடத்துல கண்டுபிடிப்போம். ஒரு வசனம் இந்த செகண்ட் லெசனுக்கு நம்ம ரெஃபரன்ஸா படிச்சு இந்த செஷனை முடிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். பாருங்க, ரொம்ப தெளிவா எழுதுறார். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. நான் முன்னாடியே கூட போன பாடத்துல ரெஃபர் பண்ணோம், ஜுவல்ஸ் இருக்கும் இங்கிலீஷ்ல. அப்படின்னா ஒரு இரவிலே ஒரு திருடன் வந்து ஒரு ஜுவல்ஸை எப்படி எடுத்துட்டு போறாரோ, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து அவருடைய பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலை என்ன பண்ணிடுவாரு, நிகழ்த்திடுவார். இது உலகம் எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா ஒரு காலம் வரும், அதுதான் 3rd ஸ்டேஜ். உலகம் அறியும் வண்ணமா அவருடைய ராஜ்யம் வெளியரங்கமா இந்த பூமியில என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸ்தாபனமாகும். அதுக்காக தான் இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தை த வேர்ல்டு கேபிட்டல் ஆக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் என்ன பண்றாருன்னா பண்றார். இப்போ 3 ஸ்டேஜ் பார்க்கிறோம் இந்த பாடத்துல. ஸ்டேஜ் 1, அப்பதே ஏதோ சொன்னீங்கல்ல, அதுதான் பெருசியா அல்லது பருசியா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி அவர் வந்துட்டார். மத்த 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் அடிப்படையில் அவர் வந்தனாலதான் இஸ்ரேல் தேசம் என்ன ஆயிடுச்சு, துளிர் விட்டுருக்கு. அவர் வந்திருக்கும் போது யாருக்கும் தெரியாம சில வேலைகள் செய்யறார். அதுதான் பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல். ஏன் அப்படின்னா பவுல் பேதுருக்கே உயிர்த்தெழுந்த பிறகுதான் தெரியும் ஆண்டவர் வந்துட்டாருன்னு. அவங்க உயிரோடு எழுந்து நிற்கும் போதுதான் ஆண்டவர் உயிர் தெழுப்பிட்டாருன்னே புரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த உயிர்த்தெழுதல் அவர் வந்திருக்கும் போது நடக்கும், யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அது நடந்துருச்சு. 2வது ஸ்டேஜ் என்னன்னா எபிஃபனியா. தேவனுடைய ஜனங்களுக்கு மாத்திரம் அது வெளிப்படும். விசேஷமா இன்னைக்கு நமக்கு வெளிப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அவர் வந்துதான் இன்னைக்கு ராஜாக்களை வெற்றார். அவர் வந்துதான் இன்னைக்கு இஸ்ரேல் மக்களை கூட்டி சேர்க்கிறார். அவர் வந்துதான் இன்னைக்கு இவ்வளவு சத்தியங்களை புடமிட்டு நமக்கு என்ன பண்றாரு, கொடுத்திருக்கிறார். அவர் வந்துதான் லேவியின் புத்திரரா இருக்கக்கூடிய நம்மளை நீதியாய் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துறதுனா என்னன்னு சொல்லி கொடுத்து அந்த வழியிலேயே நடத்துறார். அந்த ஸ்டேஜ் தான் சொல்லுது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகும். 3வது ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அது அப்போகலிப்சஸ். இந்த உலகம் அறியும் வண்ணத்துல
இயேசு கிறிஸ்து தன்னைன்னு சொல்றது தன்னுடைய ராஜ்யத்தை அவர் ஒருபோதும் மாம்சத்துல யாராலையும் பார்க்க முடியாது வெளிப்படுத்தக்கூடிய காரியம், அது நமக்கு ஃபியூச்சர். ஆனா நாம இப்ப இருக்கிற என்ன ஸ்டேஜ்னு பாத்தீங்கன்னா எபிஃபனியா ஸ்டேஜ். அப்படின்னா இயேசு கிறிஸ்து 1948க்கு முன்னாடி எந்த வருஷம் வந்தார், அப்படி வந்தாருன்னா அதுல என்ன சிக்னிபிகன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து 3வது மற்றும் 4வது பாடத்துல பார்க்கலாம். 3வது பாடத்துல நிறைய நம்ம பார்ப்போம் ரொம்ப டீட்டெயிலா. ஆண்டவர் வரும்போது அந்நாளிலே இயந்திரம் அரைக்கிற 2 ஸ்திரீகளில் ஒரு ஸ்திரீ என்ன பண்ணப்படுவாள்? ஏற்றுக்கொள்ளப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேர்ல ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? படுக்கையில படுத்திருக்கிற 2 பேர்ல ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு ஒய்ஃப் காணாம போயிருவாங்க, இல்லைன்னா அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க இல்லைங்களா. இதுக்கெல்லாம் என்ன விளக்கம்ங்கிறத பார்ப்போம். கடைசியா அந்த காலம் என்ன காலம், வேதம் சொல்லக்கூடிய காலங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய 2 பாகங்களையும் இந்த பாடத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.